வணக்கம், நான் உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சோழபுரம். இன்னைக்கு என்ன கவிதை சொல்ல போறோம்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவரை பற்றிய ஒரு கவிதை. காமராஜர் எனும் மாமனிதர் கால்பட்ட மண்ணை எடுத்து பூஜிக்க நினைக்கிறேன். காமராஜர் என்னும் மாமனிதரின் கால்பட்ட மண்ணை எடுத்து பூஜிக்க நினைக்கிறேன். ஒப்பனை இல்லாத ஒரே தலைவன், தள்ளுபடியாக தந்தால் கூட தனக்கென்று வீணாக எதையும் எடுத்து கொள்ளாத ஒரே மனிதன். கதரின் கம்பீரம் அவர். தேசமெங்கும் தேடினாலும் தேடி கிடைக்காத ஒரே புனிதர் அவர். அவர் போன பாதை புண்ணியங்களே பூஜிக்க பிரியப்படக்கூடிய பாதை. அவர் பேச்சில் சத்தம் இருக்கும் அளவுக்கு அவர் வாழ்வில் சுயநலமே இல்லாமல் போனது. அவர் தனக்கு என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தது மக்களை மட்டும்தான். வளையாத மனிதன், வளையாத ஞானம், நியாயத்திற்காக நீண்ட முறை காயப்பட்ட தலைவர், நெருப்பு மனிதன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் குழந்தையாக தெரிவார். மற்ற இடங்களில் தன்னை தலைவன் என்றாலும் சரி, தன்னை தலைவனாக நினைக்காத ஒரு மனிதர். சிறைப்பட்டு சிறிதாக போன மனிதன் பெரிதாகி போனான். சிறைப்பட்டு சிறிதாக போன மனிதன் பெரிதாகி போனான். விருதுநகர் விருது வாங்கியதல்ல, தேசிய விருதாக தேசத்திற்கு இவரை தந்த ஊர் அது. தாரம் கூடவே கூடாது என்று புறம் தள்ளிய மனிதர், சுயநலமில்லாத ஒரு மாமனிதர். அவன் புகுந்த பள்ளிகள் அவன் படிக்க உதவவில்லை, அவனையே படிக்க உதவுகிறது. அவனுக்கு இருந்த கருணை கடலுக்கும் இல்லை. உத்தமனாய் வாழ்ந்து காட்டி உலக வரலாறுகளில் இடம் பிடித்தவர். சிபாரிசு இல்லாமல் சிம்மாசனம் கிடைத்தது. சிரமப்பட்டே பதவிகளை ஏற்றுக்கொண்டார். இவருக்கு உதவி செய்த அளவிற்கு இவருக்கு பதவி மீது நாட்டம் இருந்ததில்லை. தியாகம் என்பது வார்த்தையில் காணாமல் காமராஜரின் வாழ்க்கையில் காணுங்கள். தியாகம் என்பது வார்த்தைகளில் காணாமல் காமராஜரின் வாழ்க்கையில் காணுங்கள். உங்களுக்கும் புரியும் காமராஜர் மனிதர் அல்ல, கடவுள் என்று. மீண்டும் இதை போன்ற ஒரு உணர்வுள்ள கவிதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சோழபுரம். நன்றி, வணக்கம். இந்த கவிதையை பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.